குதிர விசில் பறக்கவே எட்ரா கொக்கி. கூக்கு கூலி. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இப்போ பெரிய எதிர்பார்ப்பில் வந்து ரிலீஸ் ஆகிருக்க படம் கூலி. ரஜினியுடைய 50 ஆண்டு சினிமாவில் பூர்த்தியானதை ஒட்டி இந்த படம் இந்த டயத்தில் இந்த படம் வந்திருக்கு. முதல்ல நான் அந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனத்தை பேசுறதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகள் சினிமாவில் நிறைவடைஞ்சதையும் இந்த 75 வயசுலையும் இவ்வளோ ஒரு எனர்ஜியாக நடித்ததுக்காகவும் நம்ம ரஜினி சாரை வந்து பாராட்டிட்டு நம்ம அடுத்து இந்த இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒரு மேன்ஷன் இருக்குது. அதுக்கு வந்து இன்சார்ஜாக ரஜினி இருக்கார். அவரோட பேர் தேவா. அப்போ அவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன வருது அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை, அதாவது சத்யராஜ், அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் போய் சத்யராஜை பார்க்குறாரு. சத்யராஜ் வந்து அப்போ வந்து அவர் எப்படி இறந்தார் அப்படின்ற ஒரு தகவல் அவருக்கு கிடைக்கிது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேச்சராக இறக்கலை, அவரை யாரோ வந்து இதயத்தில் பலமாக தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஏன் இறந்தார், எப்படி இவருக்கு நடந்தது அப்படின்றத இவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாமல் தூக்க முடியும் தெரிஞ்சா, அப்படி பண்ணும்போது அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிது. அதாவது என்னென்னா, சத்யராஜ் வந்து அவரும் அவர் மகள்களும் சேர்ந்து 3 மகள்கள் அவருக்கு. அவரோட ஒரு மகள் தான் சுதிகாசன். அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சேரை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு சேரில் வந்து ஒரு இறந்து போன ஏதாவது ஒரு பொருள், அதாவது வந்து ஒரு ஆடையோ இல்லை மாடையோ வச்சுட்டோம் அப்படின்னா அது சுத்தமாக வந்து பஸ்பமாயிடும், அந்த சாம்பல் தான் கிடைக்கும். இது வந்து ஒரு பொல்யூஷனுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அதுக்கான ரைட்ஸை வந்து கொடுக்கல. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமூக விரோத செய்யக்கூடிய நாகார்ஜுனா என்ன பண்ணுறாரு, இந்த சேரில் தான் கொலை பண்ணவங்கலாம் வச்சு எரிக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து சத்யராஜ் கேட்குறாரு. அப்போ சத்யராஜ் மறுத்தா கூட இவர் வந்து உங்கள் பொண்ணுங்களை வந்து நாங்கள் வந்து தப்பாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டி இவங்க அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிறாரு. இதுதான் அவருடைய ஃப்ளாஷ்பேக். எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். ஸோ இதை வந்து ரஜினி கண்டுபிடிக்கிறாரு. இதை நோக்கி இந்த கதை நகர்ந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த படம். இதையே அந்த படத்தினுடைய ஒன்லைனாக எடுத்துகிட்டு போய் பரபரான காட்சிகளை அமைச்சிருந்தால் இது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வந்திருக்கும். படத்தினுடைய முதல் பாதி வந்து என்னமோ பண்ணுறாங்க. இவர் ரஜினி அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறாரு, அங்கே போய் நான் தான் அந்த வேலையை பண்ணுறாரு. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இரண்டாம் பாதி கதைகள் வேறு வேறு இடத்துக்கு போகுது. அதாவது என்னென்னா, வில்லன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு கதை போயிட்டுருக்கு. அதாவது சௌபின் ஒரு வில்லனாக இருக்கார். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவர் ஒரு இதுன்னு போயிட்டுருக்காரு. நாகார்ஜுனாவை மையப்படுத்தி ஒரு கதை போயிட்டுருக்கு. நாகார்ஜுனா பையனுக்கு ஒரு லவ்னு சொல்லி அதுக்கு நோக்கி போகிறாரு. இப்போது ரஜினி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கா. எதை வந்து ஃபாலோ பண்ணுறது? இப்போ வில்லனை நோக்கி கதையை நகர்த்தி போகிறத ஃபாலோ பண்ணுறதா, இல்லை இந்த வில்லனை நோக்கி நாகார்ஜுனா போதி ஃபாலோ பண்ணுறதா நமக்கு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட படத்தினுடைய பெரும்பான்மையான ஆக்ஷன் சீக்வன்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டதுனால நம்ம வந்து ரத்தம் தெரிக்க காட்சிகளை வச்சுக்கிறத வந்து நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் சொல்ல முடியாது. ஆனால் அதில் எடுத்திருக்கிற எல்லா காட்சியினுடைய அமைப்புமே பெரும்பாலும் ஒரே மாதிரியாக தான் அந்த படத்தில் வந்து இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியுது. அதே மாதிரி படத்தை வந்து நகர்த்திட்டு போகிற விதம் வந்து பெரும்பாலும் இது இப்படி தான் போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்லிடுது. இன்னும் சொல்லப்போனால் விக்ரம் 2ல் வந்து லோகேஷ் கனகராஜ் போட்ட அந்த செட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரியே பல காட்சிகள் இருக்குது. அதே மாதிரியே லைட்டிங் கூட இந்த நம்ம சினிமோட்டோகிராஃபியில் லைட்டிங் வந்து கிட்டத்தட்ட விக்ரம் 2 படத்துக்கு என்ன லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி லைட்டிங்கை பல இடங்களில் வந்து நம்ம பார்க்க முடியுது. பெரும்பான்மையான காட்சிகள் வந்து ஷிப் கண்டெய்னர்லேயே வந்து எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கிற 14,400 பேரில் எனக்கு தேவை அந்த ஒரு குழி, அந்த ஒத்த குழி. ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குங்கடா. 10 வருஷம் வெட்டிச்சு செலறணும். அதனால் வேறு இடங்களுக்கு மாறாமல் இருக்கிறதும் நமக்கு வந்து சில அயற்சியை தருது. சரி, பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாரோட எனர்ஜியான நடிப்பு தான். அவர் நல்லாவே இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. 74 வயசில் வந்து நின்று இந்த டான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நடிப்பு எல்லாத்தையும் கலந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக த்ரில்லர் மூவியாக அவர் கொடுத்துருக்காரு. அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாராட்டணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சௌபின் ஓரளவு நல்லா நடிச்சிருக்காரு.
சௌபின் நல்லா நடிச்சிருந்தா கூட அவருடைய கதை உருவாக்கிய விதம் இருக்கு இல்லையா, அந்த உருவாக்கிய விதம் வந்து அந்த திரைக்கதைக்கு வந்து சரியாக பொருந்தாம தான் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதெல்லாம் நம்ம படத்தினுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நம்ம வந்து சொல்லலாம். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது அரங்க மதிர விசில் பறக்கவே. இதில் ஏற்கனவே வந்து விக்ரம் 2ல வந்து ரோலெக்ஸ்னு ஒரு கேரக்டரோட படத்தை முடிச்சிருப்பார் இல்லையா, அது மாதிரி அதே மாதிரி இங்கே வேற ஒரு கேரக்டராக ஒரு பிரபலத்தை வச்சு படத்தை வந்து முடிக்கிறாரு. அங்கே ரோலெக்ஸ்ன்ற பேர் அங்கே இருக்கும், அதோட சிம்டம் மாதிரி இந்த படம் முழுக்க ஒரு வாட்ச் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இவங்க எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இவருடைய லோகேஷ் கனகராஜ் படம்னாலே இது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற நிறைய இளம் இயக்குநர்கள் படத்தில் வந்து வில்லன்கள் குரூப் எப்போ பார்த்தாலும் ஏதாவது போதை மருந்தை கடத்துறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று கடத்து. இந்த படத்தில் வித்தியாசமாக கொஞ்சம் தங்கத்தை கடத்துறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து அந்த நம்ம உடல் உறுப்பை கடத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து பழகின பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் அப்படியே தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு லோகேஷ் கனகராஜனுடைய படத்தையே அப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது அவருடைய படத்தை அவர் ஏற்கனவே பார்த்து ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போது நீங்கள் இந்த படத்தில் வந்து கொஞ்ச நாள் போன வருஷம் ஒரு படம் வந்தது, ரேக சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு மம்முட்டியோட சின்ன வயசை வந்து ஒரு ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஏஐயில் வந்து யூஸ் பண்ணி மம்முட்டியோட இளம் வயதை நல்லா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து ரஜினியை ஓரளவுக்கு அந்த பழைய தொழில்நுட்பத்தில் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க. ஆனால் சத்யராஜை வந்து காட்டுறேன் அப்படின்ட்டு சத்யராஜ் வந்து இப்போ இருக்கிற இந்த வயசான இருக்கிற ஆஸ் யூஷுவல் இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கார் போல் இருக்குது. அவரை வந்து இளம் வயதில் காட்டுறேன்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டாங்க தான் அப்படின்னு சொல்லணும். பெரிய அளவில் இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்க வந்து சரியாக வந்து பயன்படுத்தலை அப்படின்னு தான் நாம் வந்து சொல்லணும். அதே மாதிரி படத்தில் வந்து நிறைய காட்சிகள், நிறைய விஷயங்கள் வந்து பல ஆங்கில படத்தை பார்த்த ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த வந்து ஒரு உணர்வு ஏற்படுது. இந்த சேரில் வச்சு டெட் பாடியை எரிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஏற்கனவே சில ஆங்கில படங்கள்லையும் வந்திருக்கு. ஸோ இந்த ஆங்கில படங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு படம் வந்து உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு போகும். உன்னை யாரும் இங்க வர சொன்னா? யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். இது வந்து இது ரஜினி 75வது வயதில் 50 ஆண்டு நிறைவில் இந்த படத்தை அவர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த படத்தை நம்ம பாராட்டலாமே தவிர, படத்தினுடைய கதை ஓட்டமும் படத்தை வந்து கொண்டு சென்ற விதமும் வந்து மிக மிக சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படத்தை சொல்கிற மாதிரி அதே வன்முறை, அதே கத்தி, அதே துப்பாக்கி, ஒவ்வொருத்தரும் ஒரு காட்சியில் வர்றாங்க. அவரை எப்படின்னு நம்ம பார்க்கறதுக்குள்ளே ஒன்று வில்லன்கள் கொண்டுறாங்க, இல்லை வந்து ஹீரோ கொண்டுறாரு. இப்படினால வந்து எல்லா கேரக்டரும் வந்து இறந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் இறந்தாலே ஒருத்தருக்கு இதாக இருக்குது. இவங்க 14-15 பேரை வந்து சர்வசாதாரணமாக கொலை பண்ணுறாங்க. சரி, அந்த மாதிரி இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியில் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நம்ம கடந்து போகலாம் அந்த படத்தை. இந்த படம் விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். ரஜினிக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் நடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சுதிகாசன். அவங்க நல்லா ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. நடிப்புக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். இசையை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் அனிருத்தனுடைய இசை வந்து ஒரு ஆவரேஜ் லெவலில் இருக்குது. அதில் வந்து பழைய இளையராஜா சாங்கை ஒன்று யூஸ் பண்ணியிருக்காரு. அதை கரெக்டாக வந்து அந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதாவது எந்த இடத்துல அந்த இளையராஜா சாங்கை வந்து வைக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து இசையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வித்தியாசமாகவோ இல்லை வந்து வேறு ஒரு வகையான ஒரு இசையவோ நம்ம வந்து உணர முடியல. பாடல்களும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இளையராஜா பாடல்கள் மட்டும்தான் நம்மளால் ரசிக்க முடியுது. இது ரஜினியினுடைய 50வது ஆண்டில் வந்த ஒரு படம், அவ்வளோதான். இது வெற்றி படமா இல்லை வந்து பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து ரசிகர்கள் வந்து போக படம் பார்க்க தான் பிடிக்கும். ஆனால் இது வந்து ரெகுலர் மற்ற ரஜினி படங்கள் போல் இல்லை. இது கொஞ்சம் அளவு கூடின ஒரு வன்முறை இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தீபிகா. அவர்களுக்காக நான் உங்கள் ராகவகுமார்.